நாங்க 2 பேரும் ஷோல்டர் டு ஷோல்டர் சேர்ந்தா இந்த உலகத்துல இம்பாசிபிள் எல்லாம் எங்களுக்கு பாசிபிள். யூஎன் ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தலைவர்மார் 2 பேர் கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல என்ன நடந்துச்சு, உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஷார்ட்டா சிம்பிளா பார்க்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கைஸ். சோ அதுல நிறைய விஷயங்களை பத்தி பேசப்பட்டுச்சு. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னா பலஸ்தீனுக்கான 20 கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க எதையுமே பேசல. 2-3 பாயிண்ட்ஸ் தான் ஹைலைட் பண்ணாங்க. அப்புறமா பேசணும்னு சொன்னாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 20 பாயிண்ட்ஸை பத்தியும் நான் இப்ப பேசுறதாக இல்ல கைஸ். என்னன்னு கேட்டா அது உண்மையிலே என்ன, அதோட ஆக்சுவல் பொலிட்டிக்கல் கான்டெக்ட் என்ன அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் ரிலீஸ். அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பலஸ்தீனுக்கு ஒரு புதிய கவர்னன்ஸ் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அது எப்படின்னு சொன்னா ஹமாஸும் பிஏவும் இல்லாம, இந்த 2 குரூப்பும் இல்லாம குளோபல் பார்ட்டிசிபேஷனோட ஒரு பொதுவான ஒரு கவர்னன்ஸ் ஏற்பாடு செய்யப்படும் டெம்பரரியாக அப்படிங்கிற விஷயத்த அங்க பதிவு வச்சிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது அல்லாஹு ஆலம். என்ன அப்படின்னு கேட்டா அதுல நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத இன்ஷால்லா பொறுப்பு பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா ஹமாஸோட மிலிட்டரி கேப்பபிலிட்டி கம்ப்ளீட்டாக டிஸ்மெண்டல் ஆக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நெதன்யாஹு சொல்லியிருந்தான். சோ இது எல்லாத்துக்கும் ஹமாஸ் ஒத்துக்கொள்ளணும், ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணணும், இந்த மாதிரி சில பல முக்கியமான முன்வைக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் ஒத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது. அது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டா உலகத்தோட முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கலந்து கொண்டாங்க. சில பேர் போன்ல எல்லாரும் வந்தாங்க கைஸ். ஆனா பலஸ்தீன் சைட்ல இருந்து சரியான ஒரு ரிப்ரசன்டேஷன் அங்க வரல அப்படிங்கிறது கவலையான விஷயம். என்னோட பிரச்சனை பேசுறேன்டா அங்க நான் இருக்கணும் கைஸ். ரைட், அமெரிக்காவை பத்தின பிரச்சனை போகுதுன்னா அதுல அமெரிக்கா இருக்கணும். யார பத்தி பிரச்சனையும் அங்க அவர் சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸ் இருக்கணும். இவங்க அந்த காலத்துல 1948ல இருந்து அந்த மக்களுடைய ரிப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே இல்லாம இருக்குது. இந்த விஷயத்த அழகா சொல்லிருக்கிறாரு இந்த 100 Years of War on Palestine அப்படிங்கிற புக்ல காலித் அல் வலீத் அவர். பல்ஃபோர் டிக்ளரேஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த நிலத்தை பத்தியும் இருந்துச்சு. ஆனா அந்த மக்களை பத்தி அங்க யாருமே பேசல. அந்த மக்களுடைய ரிப்ரசன்டேஷன் வரலாறு முழுக்க மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த அந்த புக்ல பதிய வச்சுக்கிறாரு. இன்றைக்கு நடந்ததுமே அதுதான். சோ அந்த மக்களுடைய ரிப்ரசன்டேஷன் அதுல இல்ல அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தத்தை தரக்கூடிய விஷயமா இருக்குது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் ஈரான். சோ ஈரானுடைய விஷயம் இவங்க யாரையுமே தூங்க விடாம பண்ணிருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். என்னன்னு கேட்டா யூஎன்ல ட்ரம்ப் பேசுறப்ப கூட கைஸ் ஈரானுடைய பேரை சொல்றதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய ஒரு வைபை கிரியேட் பண்ணியிருந்தாரு ட்ரம்ப். ஈரானுடைய பேரை சொல்லி மொத்த அட்டென்ஷனையும் இருக்கிறதுக்கு அந்த கம்ப்ளீட் வீடியோ நான் தமிழ்ல அப்லோட் பண்ணிக்கிறேன். டைம் கிடைச்சா பாருங்க, அதை நீங்க கட்டாயம் பார்த்தே ஆகணும். பார்த்தா உண்மையிலே பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் இது எப்படின்றது ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ அதே மாதிரி விஷயத்தை தான் ட்ரம்ப்பும் நெதன்யாஹு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஸ்பீச்ல ஈரானுக்கு ரொம்பவே டைம் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நியூக்ளியர் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஈரானுடைய வளர்ச்சி, ஈரானுடைய எக்கனாமிக் ட்ரேட் சாங்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை மென்ஷன் பண்ணினாங்க எல்லா இடத்துலயும். சோ உண்மையிலேயே ஈரானோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சொன்னா நியூக்ளியர் அப்படிங்கிறது ஒரு 25% மட்டுமே தான். 75% ஈரானோட மோதுறது வேற விஷயம். இன்ஷால்லா ஆல்ரெடி பேசிக்கிறேன். மேலதிக தெளிவு வேணும்னு சொன்னா இன்ஷால்லா வேற ஒரு வீடியோ கொண்டு வரேன். இப்போ ஸ்பீச் தானே எதையுமே சிரிக்காம பாக்கல, சீரியஸான ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாரு. அப்படியே ஜோ பைடனை இழுத்து வெச்சி செய்வார். இது ஒரு இடத்துல சொன்னாரு, ஸ்லீப்பி ஜோ பைடன் didn't do anything, even he didn't know what the hell was it. ஹமாஸுடைய விஷயம் பேசுறப்ப சொன்னாரு, ஜோ பைடன் ஒரு தூங்கு மூஞ்சி, ஒன்றுமே தெரியாது, என்ன நடந்தாலும் தெரியாது. இப்ப நீங்க போய் கேட்டீங்க கூட இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சாண்டு அதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி யுஎனோட ஸ்பீச்லயும் சரி ஜோ பைடனோட பேர் எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ வெச்சு செஞ்சிருந்தாரு காய்ஸ். உண்மையிலேயே வேற லெவல். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதாக சொல்லியிருந்தாரு. அந்த அக்ரீமெண்ட் கீழே இன்னும் கண்ட்ரீஸை சேர்த்துக் கொள்றதாக விசேஷமாக ஈரானுக்கும் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் இந்த ஸ்பீச்சை பார்த்தோம் விளங்குது காய்ஸ். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்ன காய்ஸ் ஐடிஎஃப் புகழ்ந்து தள்ளி இருந்தாரு நெதன்யாஹு. அவங்க எல்லாரும் ஃப்ரண்ட் லைன்ல லயன் மாதிரி இருந்து போராடினாங்களாம் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லியிருந்தாரு. சோல்ஜர்ஸ் கூட ஹமாஸ் கூட டைரக்டா ஃபைட் பண்ணிருந்தா கூட சொல்லலாம், அப்பாவி குழந்தைகளை கொண்டு அதுல எப்படி ஒரு ஆடம்பரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா under our leadership Israel and America can change the face of Middle East, right? So 2 பேரும் ஷோல்டர் டு ஷோல்டர் நின்னாங்க அப்படின்னு சொன்னா எல்லா இம்பாசிபிளும் பாசிபிள் ஆகும் அப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஆக்சுவல் மீனிங் படைச்சவனுக்கு தான் தெரியும். ஆனா நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கிறாங்க காய்ஸ். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறது 2வது விஷயம். இந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வருடங்களாக இஸ்ரேல் எதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிச்சோ அதெல்லாம் ட்ரம்ப் 9 மந்த்ஸுக்குள்ள அவ்வளோத்தையும் சாதிச்சிருக்கிறதாக விளங்குது அந்த ஸ்பீச்சை பார்க்க போக்குள்ள. இதுக்கு முந்தி இருந்த லீடர்ஸை பார்க்க இந்த விஷயம் குறிப்பிட்ட அந்த நாள் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்ச அந்த நாள் ஹிஸ்டாரிக் டே ஆகும் அப்படிங்கிற விஷயமும் இந்த ஸ்பீச்சை பார்த்தோன்னே எங்களுக்கு தெளிவாகுது. சோ அதே மாதிரி ட்ரம்ப் நெதன்யாஹு புகழ்றப்ப சொல்லியிருந்தாரு,
ஹீஸ் a ரியல் வாரியர் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தியிருந்தாரு ட்ரம்ப். அந்த பாடி லாங்குவேஜ், இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப், அவங்க நடந்துகிட்ட விதத்தெல்லாம் வச்சு பாக்குறப்ப guys, எல்லா விஷயங்களும் இஸ்ரேலுக்கு சாதகமாகத்தான் மொத்த தீர்ப்புகளும் எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் விளங்குது. பலஸ்தீனுக்கும் பலஸ்தீன் மக்களுக்கும் இதுல என்ன லாபம் அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லணும். இவரோட பேசின விஷயத்த கைஸ் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யூஎன் ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்த உலகமும் பார்த்து கொண்டு இருந்துச்சு எப்படி இவங்க ரியாக்ட் பண்ண போறாங்க என்னன்னு கேட்டா, ட்ரம்ப்பும் அன்ஹாப்பி, நெத்தன்யாவும் அன்ஹாப்பி இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காக வேண்டி. சோ இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனும் 90% கண்ட்ரி வந்துட்டு 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வந்தது காசா மக்களுக்காகவோ பலஸ்தீன் மக்களுக்காகவோ இல்ல, ஸ்பெஷலாக வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல மக்கள் ரோட்டுக்கு இறங்கிட்டாங்க. எல்லா அரசாங்கங்களுக்கும் எல்லா கண்ட்ரீஸுக்கும் இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் இதுவே ஒழிய அவங்களாக இதுக்கு டைரக்டா இன்வால்வ் ஆகல அப்படிங்கிற விஷயத்த யூஎன் ஸ்பீச்ல வச்சு ஞாபகப்படுத்திருந்தாரு. என்னன்னு சொன்னா, எங்களை பப்ளிக்காக கண்டெம் பண்ண ரொம்ப பேரு எங்களை பர்சனலா தேங்க்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்க பதிவு வச்சிருந்தாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்க போற guys, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற விஷயத்த. ஆனா அவங்க 2 பேரும் அந்த ஸ்பீச்ல எதுவுமே சொல்லல அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு கேட்டா, அவங்க 2 பேரும் செஞ்ச ஒரே வேலை மீடியாவை கவர் பண்ணாங்க. மொத்த பேரையும் ஆஃப் பண்றதுக்கு எதெல்லாம் பேசணுமோ அது கம்ப்ளீட்டா பேசி மொத்தத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. சோ கைஸ், இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் காலம் சென்று தான் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ ஃபைனலா சொல்றதுக்கு இருக்குது கைஸ், குர்ஆன் சாப்டர் 2 verse 11 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்படியாப்பட்டவர்கள் வாயில மட்டும்தான் பீஸ், அமைதி அமைதி அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய ரியாலிட்டியில இருக்காது அப்படிங்கிற விஷயம் உண்மையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத இவங்க இன்னொரு வாட்டியும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போற இடங்கள் எல்லாத்துலயுமே, அந்த ஸ்பீச்லயும் சரி, எல்லா ஸ்பீச்லயும் பீஸ் பீஸ் பீஸ், அமைதி அப்படிங்கிற விஷயம் வாயில மட்டுமே இருக்குது, செயல்ல இல்ல அப்படிங்கிறது ரொம்ப கவலையா இருக்குது. இது எப்படியா இருந்தாலும் கைஸ், அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா சந்தோஷம் தான். நீங்க இதிலிருந்து ஏதாச்சும் தெரிஞ்சுக்கொண்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.